எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அண்ணாமலை வெளியேற்றம், அண்ணாமலை விலகல் என்ன களத்தை உருவாக்கி இருக்கு சார்? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி சோர்ஸ்கள் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஜேபின்னு கேள்வி. மோடி அமித்ஷா கிளீனாக இருக்காங்க. எங்களுக்கு ஒழுங்கு 400 சீட், தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 0 சீட்லாம் வர முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அண்ணாமலை தனியாக அனுப்பியது பாஜக தலைமை என்று சொல்கிறாங்க. பிஜேபி ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதான், நாங்கள் திமுகவோட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதா இருக்கோம். திமுக கூட எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? திமுக விரும்புறாங்களா இல்ல பாஜக விரும்புறாங்க? 2 பேரும் விரும்புறாங்க. பிஜேபி கேட்டாங்களா, எங்க திமுக போடுறதுக்கு வெக்கமா இல்லையான்னு. அது ஒரே வாரம் சொன்னாங்களாம், எங்களை திட்டின திமுகவை எங்களை பாராட்ட வைக்கிறது தான் எங்கள் திறமையாக இருக்குது போயான்ட்டாங்க. டெல்லி எப்படி திங்க் பண்ணுது பாருங்க. மோடி ஒன்னே ஒன்று சொன்னாலாம், எங்கள் ஒரே இலக்கு இப்போ எங்கள் முன்னாடி இருக்க சேலஞ்ச் 400 சீட்டு 2029 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு வேணும். கனிமொழி இஸ் பிளேயிங் தி பேட்சிங் கேம் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. கனிமொழி சொன்னாலும் ஒன்றும் தப்பு இல்லைன்னா, நம்ம பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது. பாருங்கள், ஆல் இண்டியா லெவலில் இப்படி பண்ணிட்டு வராங்க. நமக்கும் அவங்க தேவை வேணும், அவங்களுக்கும் நம்ம தேவை வேணும். யோசிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாரும் திமுக, கனிமொழி மட்டும் தீக்கான கலைஞரே கனிமொழியை பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரியாரிஸ்ட் அவங்க. கனிமொழியை திராவிடத்தை விட சொல்லி அதை சொல்லி திராவிடியன் ஐடியாலஜி இஸ் எகெயின்ஸ்ட் பிஜேபி தானே சார்? இப்போ இது கலைஞருக்கு தெரியாதாமா? இந்தி கூட்டணியில் திமுக போகாத காரணமே என்டிஏ நோக்கி அவங்க நகர்வு ஆரம்பிச்சாச்சு. ஓகே, இப்போ பேக் அடிச்சு இப்போ திருப்பி என்டிஏ பக்கம் போகிறது. என்டிஏல திமுக சேர்வதற்கான வாய்ப்பு. பாஜக திமுக கூட்டணி தனியாக போட்டி போடும். அது எதிர்த்து அண்ணாமலை கூட்டணி தனியாக போட்டி போடும். பாஜக திமுக கூட்டணியில் 20 சீட்டு வந்து அண்ணாமலைக்கு 10 வந்தால் அந்த 10 மோடி தான் ஆதரிக்கும். பாஜக 30 வந்தால் ஏன் வேண்டான்னு சொல்லுது? நேஷனல் ஆஸ்பிரேஷன் விஜய்க்கு இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு எம்பி சீட் வந்திருக்கு சார் அவங்களுக்கு. அவங்க போட்டி போட்டு அவங்க தரப்புல இருந்து யாராவது ராஜ்யசபாவுக்கு போயிருக்கலாம். அப்படி போகாம காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. பாஜகவை எதிர்ப்பதுல இப்பொழுதும் விஜய் அவர்களுக்கு சிக்கல் இருக்கா சார்? ராகுல் விரும்பி கேட்டாராம், விஜய்ஜி தயவு செய்து இந்த வாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுங்க, தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கணும்னு பாக்குறேன். அது விட மாட்டேன்றாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி டிஎன்சி பிரசிடண்டா போகணும்னு பாக்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, ராகுலாவே முடியல. சரி, எம்பி சீட்டாவது கொடுங்கன்னு கேட்டாராம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி வந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். தமிழ்நாடு பாஜகவில் என்ன சார் பேசுபொருளாக ஆகியிருக்கு? குறிப்பாக அண்ணாமலை ஒரு புதிய இயக்கம் ஆரம்பித்த பிறகு 2-3 ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்கு. அண்ணாமலையுடைய விலகல் என்பது தமிழக பாஜகவில் எந்த ஒரு எஃபெக்டையும் ஏற்படுத்தின மாதிரி நமக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் அண்ணாமலை பின்னாடி அனுமதித்து இருப்பதாக தகவல். தமிழ்நாடு பாஜக என்ன நிலைமையில் இருக்குது? அண்ணாமலை வெளியேற்றம், அண்ணாமலை விலகல் என்ன களத்தை உருவாக்கி இருக்கு சார்? அண்ணாமலை வெளியேற்றம் கட்சி பிளவுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அண்ணாமலை இப்போ இருக்கிற பாஜக காரங்களை நம்பி இயக்க துவங்கினாலும் எனக்கு தெரியல. அவர் நம்புறதெல்லாம் இளைஞர்கள், அவருடைய படை வீரர்கள், யூத், யங்ஸ்டர்ஸ், ஜென்சி, அந்த மாதிரி நம்புறாரு தவிர இப்போ இருக்கிற திருப்பி பழைய குட்டைகள் உரிய மட்டைகள் நம்பி அவர் ஆரம்பிக்கல. சரி, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாஜகலேருந்து வரவங்களை அவர் அவாய்ட் பண்ணுறதா கேள்விப்படும். வேணாங்க, நீங்கள் அங்கேயே இருங்க. ஏன்னா பாஜகவுக்கு போட்டியாக அவர் இயக்கமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அகில இந்திய பாஜக கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த ராஜினாமா, ஐம் நேஷனலிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. ஒரு தேசியவாதி பாஜகவுக்கு எதிராக போக மாட்டார். நீங்கள் கேட்கலாம், அவர் கல்விக் கொள்கையை பற்றி பேசினாரன். இஷ்யூ பேஸ்டாக எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா தமிழ்நாட்டோட குரல், தமிழ்நாடு பாஜக எழுப்பலைங்கிற ஒரு கவலை, ஒரு குறை அவருக்கு இருந்திருக்கலாம். தெரியாது, நமக்கு தெரியாது. ஆகவே இப்போது தமிழ்நாடு மக்கள் எப்படி யாரை போட்டுருவாங்க? தமிழ்நாடு பிரச்சனையை, காவேரி பிரச்சனையோ இல்லை நீட் பிரச்சனையோ, வாட்எவர் எக்ஸாம்பிள், அதை பேசுகிறவங்க தான் ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர தேசிய நீராட்டத்தோடு கலந்தீங்கன்னா நீங்களும் கலக்க வேண்டியதான். ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி சோர்ஸ்கள், ஐ மே பி ராங், இது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆஃப் தி பிஜேபின்னு கேள்விப்படும். என்ன சார் சொல்கிறீங்க? பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்குது? பிஜேபி ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதான், அண்ணாமலைகிட்ட ரொம்ப நாளாக பேசிட்டு வராங்க. அண்ணாமலை எழுக்க அவங்க தயாரான்னு கேட்டிங்கன்னா தேசிய பாஜக தயாராக இல்லை. அது மட்டும் சொல்ல முடியும். ஸ்டேட்டை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக அலட்டிக்க வேண்டாம். ஸோ தேசிய பாஜக என்ன சொல்லுதான், அண்ணாமலைகிட்ட தேர்தல் முடிவு, எஸ்பெஷலி தேர்தல் முடிவுக்கு அப்புறம்
நாங்கள் திமுகவோட அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டி போடுறதா இருக்கோம். திமுக கூடயா? ஆமாம், 400 சீட் எங்களுக்கு முக்கியம். திமுக கூடயா? திமுக கூட. ஏன்னா சார் எப்படி சார் திமுக அவங்க கணக்கு பிரகாரம் ஆல்டர்னேட்டிவாக ஏறி இறங்கும், சைக்கிள் மாதிரி. அதிமுக ஏறித்து இறங்கித்து, திமுக இறங்கித்து ஏறும். 29 நீ பார்த்துட்டு வரணும், மாற்றி மாற்றி ஆட்சியை பிடிக்கும். பாராளுமன்ற தேர்தலில் விஜய் எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தலில் இப்போ பிரைம் மினிஸ்டர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதிமுகவே எந்த அளவுக்கு வந்து வேகும்னு தெரியாது. ஏன்னா அவங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இண்டி கூட்டணியிலும் போல எங்கேயும் போல 2ஆம் கட்டமாக இருக்காங்க. திமுக எதிர்த்தாலும் தீவிரமாக எதுக்கும், ஆதரித்தாலும் தீவிரமாக ஆதரிக்கும். ஸோ அடுத்த பிரதமர் மோடி தான் ஸ்டாலின் சொல்லிட்டாருன்னா மேட்ரு ஓவர், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக எழுந்துருவார். ஸோ அவங்க மோடி ஒன்றே ஒன்று சொன்னலாம், எங்கள் ஒரே இலக்கு இப்போது எங்கள் முன்னாடி இருக்க சேலஞ்ச் 400 சீட்டு 2029 பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு வேணும். அது எக்காரணத்தை கொண்டு என்ன வேலை கொடுத்தாலும் வாங்க தயார். குறுக்கிட்டுக்கு நீங்கள் இல்லை மன்னிக்கணும். சாரி, இன்னைக்கு வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு நியூஸ் என்னன்னா, காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு தேசிய முன்னணியை கட்டமைப்பதில் திமுக வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு சார். உங்களுடைய பார்வைக்காக நான் சொல்றேன். நீங்க எக்ஸ்பிரஸ் படிக்கிறீங்களான்னு கூட எனக்கு தெரியல. வந்திருக்கலாம். ஆனா வந்திருக்கு. வந்திருக்கலாம். பாஜகவும் நானும் கிடையாது, பார்த்தேன். காங்கிரஸும் கிடையாது. திமுகக்கு இந்திய கூட்டணியில் என்ன மதிப்பு இருக்குன்னு பார்த்தீங்கல்ல? போகவே இல்லையே சார். வெளியில் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டினாங்க பார்த்தீங்கல்ல? அது யார் விட்டாங்கன்னு தெரியல. அது வேற விஷயம். சரி, திமுக வரலைங்கிறது காரணம், ஒரு மனது வருத்தம். யாரோ ஸ்டாலின் கூப்பிட்டு பேசிடுவீங்களா? காங்கிரஸை விடுங்க, காங்கிரஸ் தான் பரம எதிரியாக போச்சு, அது வேற விஷயம். சமாஜ்வாடியிலையோ மம்தா பானர்ஜியோ அரவிந்த் கெஜ்ரிவாலும் போல, அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டு பேரும் போல, கெஜ்ரிவாலும் போல அவரும் போல, யாராவது ஸ்டாலின் கூப்பிட்டு அண்ணே வாங்கண்ணே, மனசில் வச்சுக்காதீங்க, வாங்க எங்களுக்கோசரம் வாங்க. பேசுறாங்களே சார். அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச பிறகு சிபிஎம்ல இருந்து பிரிட்டாஸ் எம்பி அவர் மட்டும் தான் போயிருந்தார். ஹைகமாண்ட்ல இருந்து யாரும் போல, திமுகல இருந்து யாருமே போல. இந்த ரெண்டுக்கு ஆம் ஆத்மி வரல. என்னதான் இந்த கட்சிகள் வராம இருந்தாலும் பாஜக எதிர்ப்புல இந்த 3 கட்சிகளுமே உறுதியா இருக்குன்னு காங்கிரஸே பேசியிருக்கு. காங்கிரஸ் பேசியிருக்கு. பட் ஏன் நீங்க ஸ்டாலினை கூப்பிட்டு அவரை வந்து சமாதானப்படுத்த முடியலங்கிற அந்த இடத்த தோத்து போயிட்டாங்க. இல்ல அவங்க திமுக வந்து நாங்க இந்தியா கூட்டணி இல்ல, நாங்க வெளில அப்படி இருக்கும்பொழுது பாஜக காங்கிரஸ் அல்லாத மாநில கட்சிகள் திமுக தலைமையில் கூடுமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா திமுகவே ஒரு ரீஜனல் பார்ட்டி. திமுக ரீஜனல் பார்ட்டி தான் சார். கலைஞரே சொன்னாரு, என் உயரம் எனக்கு தெரியும்னாரு. அதே ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்டாலின் சொன்னாரு. ஸ்டாலின் வந்து அவரை முன்னிறுத்தாம அகிலேஷ் யாதவை முன்னிறுத்தி, மம்தாவை முன்னிறுத்தி அப்படி ஏதாவது கட்டமைக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? தேசிய கட்சியோட உதவி இல்லாம பாராளுமன்ற தேர்தலில் மாநில கட்சிகள் போட்டி போடுவது என்பது எடுபடாத காரியம். உங்களுக்கு நான் வரலாறு சொல்லக்கூடாது. இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்த பிறகு மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தானே சார் ஜனதாவை பிரதமர் வேட்பாளராக இந்திராவை தோக்கடிச்சாங்க சார். அந்த வரலாறு இந்தியாவில் நடந்திருக்குல்ல சார். தேசிய ரெண்டு தேசிய கட்சிகளுமே இல்ல. சொல்றது 50 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற வேலை இப்ப நடக்க மாட்டேங்குது. ஹிஸ்டரி ரிப்பீட் நாட் ஆஃப்டர் 50 years, ஆஃப்டர் 5 years ஐ அக்ரி. இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிமுக மாத்தி வரும்பாங்க. இந்த வாட்டி அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும், வரல. ஏன்னா விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அதுதான் அந்த ஃபேக்டர். அதே மாதிரியான காரணிகள் தான் அதிகமா இருக்கு சார். அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியால காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி வந்திருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஃபண்டட் பை ஃபாரின் ஃபோர்ஸஸ், அதான சொல்றீங்க? வெளிநாட்டு நிதி அமைப்புல துவக்கப்பட்ட ஒரு வெளிநாடுகள்லாம் இந்தியாவை எப்போ பிரேக் பண்ணலான்னு காத்துட்டு இருக்கு, எப்போ உடைக்கலாம்னு காத்துட்டு இருக்கு. அது நிறைய ஃபண்டிங் ஏஜென்சிஸ் இருக்கு. ஃபண்டிங் அப்புறம் பேசுவோம். உள்ள வந்துரு. என்னன்னா பாராளுமன்ற தேர்தலில் ஒரு முகம் தேவை. அந்த 2 முகங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இப்போ இருக்கு. ஒன்று மோடி. கரெக்ட். ராகுல் என்னதான் உங்களுக்கு பிடிக்கலையோ கேலி பண்றீங்களோ என்ன பண்றீங்களோ, தேசிய தலைவர் வரிசையில் 2வது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தான். அதுல எந்த மறுப்பும் கிடையாது. மோடிக்கு ஆல்டர்னேட் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி திமுக விரும்புறாரு, ஆனா விரும்பல. டிவிக்கு உள்ள கொண்டு வரணும்னு பாக்குறாரு. டிவிக்கு போய் இண்டி கூட்டில் கலந்துக்கலாம். அங்கேயே பாரு ட்விஸ்ட். ஏன் சார் விஜய் தரப்பு வந்து டிவிக்கே போல அவ்வளோ அவசரப்பட்டு முடிவு எடுக்கணும்? அவர் சொல்லப்பட்டதான். இருங்க, வெயிட் பண்ணி, என்ன அவசரம், வெயிட் பண்ணுங்க. கூப்பிட்டோடனே போறதுக்கு டிவிக்கு விஜய் என்ன ஒரு ஆர்டினரி ஆளா? நீங்க வாங்க கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணிப்போமா? கும்பலில் கோவிந்தா உட்காரதெல்லாம் விஜய்க்கு பிடிக்காது சார். மறுபடியும் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார். சார் உண்மையாலுமே வந்து நேஷனல் ஆஸ்பிரேஷன் வந்து விஜய்க்கு இருக்கா? ஏன்னா இப்போ ஒரு எம்பி சீட் வந்திருக்கு சார் அவங்களுக்கு. அதில் வந்து அவங்க போட்டி போட்டிருக்கலாம். அவங்க போட்டி போட்டு அவங்க தரப்புல இருந்து யாராவது வந்து ராஜ்யசபாவுக்கு போயிருக்கலாம். அப்படி போகாம காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கும் போல பாஜகவை எதிர்ப்பதில் இப்பொழுதும் விஜய் அவர்களுக்கு சிக்கல் இருக்கா சார்? விஜய் என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஈஸியாக தாவே கலந்து ஒருத்தர் ஜெயிக்க வைக்க முடியும் அவரால்.
சிரமம் இல்லாம ஆமா ஈஸியா ஜெயிக்க வைக்க சொடக்கு முடியும். போட்டு ஜெயிக்க வைக்க முடியும். யாரோ XYZ யாரு லேம்ப் போஸ்ட்னா கூட ஜெயிச்சிடும். அவர் என்ன ஸ்டாண்ட் எடுப்பார் பார்லிமெண்ட்னு விஜய் யோசிச்சாலும். யாரு அந்த எலெக்டட் எம்பி திமுக பக்கத்தில் உட்காருவாரா, காங்கிரஸ் பக்கத்தில் உட்காருவாரா, அதிமுக பக்கத்தில் உட்காருவாரா, எந்த பக்கத்து எந்த அணியில் இருப்பார், இண்டி கூட்டணி இருப்பாரா, ஆப்போசிட் தனி ஒரு ஆள் தனியாக ஆப்போசிட் பண்ண முடியாது. மோடி எதிர்ப்பாரா ஆதரிப்பாரா, இந்த கேள்விகள்லாம் எழுது. ஓகே அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் ராகுல் விரும்பி கேட்டாராம், விஜய்ஜி தயவுசெய்து இந்த வாட்டி பிரவீன் சக்கரவர்த்தி கொடுங்க, அவர் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவராக நியமிக்கணும்னு பார்க்குறேன், அது விட மாட்டேன்றாங்க. படம் பிரித்தாலே பிரவீன் சக்கரவர்த்தி டிஎன்சிசி பிரசிடண்டாக போகணுன்னு பார்க்குறாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, அவர் நம்ம டிவிஎஸ் குரூப் ஃபேமிலி தானே, அவரை போகணும்னு பார்க்குறாங்க. தமிழ்நாடு வாசி தான். ஐயங்கார் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்து சத்தியமூர்த்தி தலைவர் ஆக கூடாதுன்னு நான் சொல்லல சார். அவர் டெல்லியில இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டவர்ல சார். டெல்லியில இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்டவர். அவர் தமிழ்நாடுக்காரர் தான். இல்ல நான் இல்ல சொல்றேன். ஆனா தமிழ்நாடு அரசியல் சொல்லுக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லையே சார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவரு. நீங்க கார்த்திக் சிதம்பரத்தை போடுங்க நான் ஓகேன்னு சொல்லுவேன். நீங்க வந்து மாணிக்கம் தாகூரை போடுங்க டபுள் ஓகேன்னு சொல்லலாம். யார் மக்களுக்கே தெரியாது. யார் ராகுலுக்கு க்ளோஸ்? சரி, இது வரைக்கும் போட்ட செல்வ பிறந்தங்க எத்தனை மக்களுக்கு தெரியும்? தெரியாது, விட்டுருங்க. அப்புறம் விட்டுருங்க. பிரவீன் சக்கரவர்த்தி எத்தனை பேருக்கு தெரியும் நான் கேக்குறேன். பிரவீன் சக்கரவர்த்தி போடர் செல்வ பிறந்தையாவது நீங்க தலைவரா போட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். மக்களுக்கு பல பேருக்கு தெரியும் செல்வ பிறந்தையை பத்தி தெரியும். ஆனா இங்க எத்தனை மக்களுக்கு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி பத்தி தெரியும் நமக்கு தெரியாது. மக்களை பத்தி கவலை இல்லை. ராகுலுக்கு பிடிக்கிறதா பிடிச்சது, அவ்வளவுதான் மேட்டர். ராகுலுக்கு பிடிச்சி போச்சா. ஆனா அதுல சிக்கல் இருக்குன்னு உணர்ந்துட்டார். சோ டிஎன்சிசி பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு ராகுல் ட்ரை பண்ணி முட்டி மோதி ராகுலாலே முடியாத அளவுக்கு கோஷ்டி புத்தகம் அதிகமா. என்ன சார் சொல்றீங்க? ராகுலாலே முடியல. அவங்க பஞ்சாயத்து காவடி தூக்கி இது பண்ணிட்டாங்க. சரி, எம்பி சீட்டாவது கொடுங்கன்னு கேட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுலுக்கு ரொம்ப நெருக்கமானவர்ல பிரவீன் ஒன்று. ஆமா, அது இல்லாமல் வந்து அவர் தான் அந்த அலையன்ஸை சேர்த்து வைக்க பாடுபட்டார். ஸோ விஜய்க்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா ஒரு காங்கிரஸை வந்து வெளியில போகாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கப்பட்டது. அந்த 5 எம்எல்ஏக்கள் விஜயை விட்டு வெளியில போகாம தடுக்கிற பொறுப்பு பிரவீன் சக்கரவர்த்தி கையில் எடுத்துட்டார். ஸோ அந்த 5 எம்எல்ஏக்களையும் காபந்து பண்ணி விஜய் பக்கம் இருக்க வருது, அவர் ஏதாவது ஒரு பரிசு கொடுக்கணும். அந்த ஒரு நோக்கத்துக்காகவும் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சு போய் என்ன பண்றது, ஒரு எம்பியோட ஒரு 20 எம்பி போகலாமே பார்லிமெண்ட்டுக்கு, என்ன அவசரம் நமக்கு, இப்பதான் தேசிய மாநில அரசியலுக்கு வந்திருக்கோம். விஜய் ஹஸ் காட் டைம். யங் மேன் ஹி வாண்ட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். நான் முதல்ல தமிழ்நாட்டை சரி பண்றேன், அப்புறம் தேசிய பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ உடனே மோடி எதிர்க்க ஆரம்பிச்சா நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல, அவரோட விருப்பம். ஆனால் வரவேண்டிய நிதியெல்லாம் கட்டுப்படும். அதனால ஹி இஸ் பிளேயிங் எ வெரி குட் கேம். ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு. அந்த ஒரு பகுதியாக தான் பிரவீன் சக்கரவர்த்தி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறோம். சார் இன்னொன்று சொன்னீங்க சார், திமுக பாஜக கூட்டணின்னு எப்படி சார் வாய்ப்பு இருக்கு? திமுக விரும்புகிறாங்களா இல்லை அதை பாஜக விரும்புகிறாங்க? 2 பேரும் விரும்புகிறாங்க. 2 பேரும் விரும்புகிறாங்க. திமுகவில் இப்போ காகித ஓடம் கடல் அலை மீது போவது போலே மூவரும் போவோம் 2 பேரும் போயிட்டு அந்த மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு சார். அந்த அளவுக்கு மோசம் இல்லை சார். மோசம் இல்லை. 91ல 2 எம்எல்ஏ சார். 96 அதனால தான் பாஜக என்ன கணக்கு போடுது, தோத்த திமுகவுக்கு மறுபடியும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நான் வாஷ் அவுட் ஆயிடும்னு சொல்ல. இப்போ காகித படகு மாதிரி இருக்கு, நாளைக்கு அது போர்க்கப்பலாக மாறலாம், நமக்கு தெரியாது. ஓகே, மக்கள் மனநிலையை கணிக்க முடியாது. நம்மளாம் சீபாலஜிஸ்ட் கிடையாது. அப்படியே திருப்பி போட்டால் போச்சு. அப்போ என்ன சொல்லுதான், எப்போ நம்ம லோவாக இருக்கும்போது அப்போ கூட உறவு இருந்தால் தான் ஹையாக இருக்கும்போது உறவு நீடிக்கும். ஓகே ஓகே. இதனால பிஜேபி கேட்டாங்களாம், எங்க திமுக போகிறதுக்கு வெக்கமா இல்லையான்னு. அது ஒரே வாரம் சொன்னாங்களாம், எங்களை திட்டின திமுகவை எங்களை பாராட்ட வைக்கிறது தான் எங்கள் திறமையாக இருக்குது போயான்ட்டாங்க. டெல்லி எப்படி திங்க் பண்ணுது பாருங்க. அந்த மாதிரி இப்போது 2 பேருக்கு நீடு. காங்கிரஸ் கைவிட்டாச்சு, அடுத்த தேசிய கட்சி பாஜக. சரி, என்ன ஒரு கொள்கை, ஒரு முரண்பாடு. எஃப்ஐஆர் போட்டாலும் ஈடி வராதுங்கிறீங்க. ஈடி வராது. அது இல்லாமல் ஒரே நேரத்தில் காங்கிரஸையும் பாஜக பகிச்சக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் ஒன்றும் ஏமாளி இல்லை. அவரு அரசியல் கற்று தெரிந்தவர். அவர் ஒரே நேரத்தில் 2 எனிமி கூடாதுமா, ஒரு எனிமி தான் வச்சுக்கணுமா. ஸோ தேர் இஸ் அப்ரோச் டுவர்ட்ஸ் பிஜேபின்னா இருக்கு. ஓகே, அதெல்லாம் மோடிக்கு ஸ்டாலின் கண்டா பிடிக்கும். பர்சனல் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்னோட அனுமானம் படி, என்னோட தரவுகள் படி மோடி லைக் ஸ்டாலின். அது என்ன நமக்கு என்ன உறவு, சில உங்களாண்டா பிடிக்கும், சில பேர் பிடிக்காது, நமக்கு அது பர்சனல் ரீசன். அவரே சொன்னாங்க, ஸ்டாலின் ஏன் இப்படி தோற்று போயிட்டாருன்னு கேட்டாலும். ஸோ கட்சிகளை மீறி, நாட் டாக்கிங் அபவுட் பாலிடிக்ஸ், அதை மீறி ஒரு சாஃப்ட் கார்னர். ஸோ இடையில 2 பேரும் ஃபோனில் பேசினா கூட கேள்விப்படுறோம். ஸோ பாஜக ஒன்றும் அப்படி தீண்டத்தகாத எதிரி கிடையாது. ஏன்னா வாஜ்பாயோட வச்சுனாங்க. திமுகவும் சொல்லும், எங்கள் தலைவர் கலைஞரே வச்சுட்டாரு, ஆனால் நாங்கள் ஒரு காமன் மினிமம் வச்சுருக்கோங்க. ஏன்னா இஸ்லாமியர் வாக்குகள் இந்த வாட்டி திமுகவுக்கு வந்திருந்ததுன்னா திமுக ஜெயிச்சிருக்கும். கிறிஸ்தவ வாக்குகள் வந்திருந்தா ஜெயிச்சிருக்கும். கிறிஸ்தவ வாக்குகள்
இஸ்லாமிய வாக்குகள் நம்மளை விட்டு போனாவிட்டு பாஜகவோட என்ன கூட்டு போகிறதுல என்ன தப்பு அப்படிங்கிறது ஒரு எண்ணம் வரலாம். ஓகே, அது ஒரு டாக்டிக்கல். இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பாஜக இருக்கும்போது பாஜக போகிறதுல தப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ண எல்லாமே ஒரு கணக்கு தாங்க. இட்ஸ் கால் கால்குலேஷன் நம்பர்ஸ். பாஜக 4 ஓணுன்னா ஸ்டாலின் சொல்லுவாராம் 30 சீட்டு பாஜக ஜெயிக்க வைக்கிறேன், 10 எனக்கு கொடுத்தா போதும், எங்கள் பார்லிமெண்ட்டை குறைச்சிக்கிறோம், அடுத்த சட்டசபை தேர்தலில் எங்களை ஜெயிக்க வச்சு காட்டுங்க. அவர் நோக்கம் பார்லிமெண்ட்டில் போய் எம்பி ஆகி பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஸ்டாலினுக்கு என்ன கிடையாது. தமிழ்நாட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகணும், மகனை சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அது நோக்கம் அவ்வளோ. அதுக்கு ஸ்டாலின் மோடி கை கொடுத்தாருன்னா நான் திருப்பி உங்களை 400 சீட் வரவழைக்கிறோம், தமிழ்நாட்டில் 20-30 சீட் வரவழைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் முரசொலி மாறன் போட்டார். அந்த மாதிரி அறிஞரே பார்க்க முடியாது. அவர் தான் கலைஞர் இழுத்து கொண்டு போய் வாஜ்பாயிட்ட உட்கார வச்சு சண்டை போட்டு எல்லாம் கூட திட்டினாங்க முரசொலி மாறன். முரசொலி சொன்னாரா சும்மாரியா தலை எங்கள் மாமா சொன்னால் கேட்பார். பெருகிற நிலைமையில் நமக்கு வந்து பிஜேபி தான் நமக்கு வந்து ஆதரவு. அவர் சிறப்பாக அமைச்சரை ஆட்சி பண்ணார். ஸோ அந்த முரசொலி மாறன் மாதிரி ஒரு ஆள் இப்போ பாலு இல்லை. ஆனால் கனிமொழி அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஓகே, கனிமொழி இஸ் பிளேயிங் தி பேட்சிங் கேம் பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. கனிமொழி சொன்னாங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லைன்னா நம்ம பிஜேபி ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி கிடையாது, பாருங்கள் ஆல் இண்டியா லெவலில் இப்படி பண்ணிட்டு வராங்க, நமக்கும் அவங்க தெய்வம் வேணும், அதில் எல்லா அர்த்தமும் இருக்குது அந்த வார்த்தையில். நமக்கும் அவங்க தெய்வம் வேணும், அவங்களுக்கும் நம்ம தெய்வம் வேணும், யோசிக்கலாம். இப்போ தேர்தல்னு டைம் இருக்குது, நம்ம கொஞ்சம் சாஃப்டாக போகலான்றதுனால இது வாய்ப்புகள் இருக்குமோ நமக்கு தோணும். கனிமொழி அந்த அளவுக்கு தீவிரமான திராவிட பற்று கொள்கை உடையவங்க சார். எங்கள் வீட்டில் எல்லாரும் திமுக, கனிமொழி மட்டும் தீக்கான வந்து கலைஞரே வந்து கனிமொழியை பாராட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பிரியாரிஸ்ட் அவங்க எப்படி இதுக்கு ஒத்துப்பாங்கங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு எழுதல. அவங்கள கனிமொழியை திராவிடத்தோட சொல்லி அதை சொல்லி திராவிடியன் ஐடியாலஜி இஸ் எகெயின்ஸ்ட் பிஜேபி தானே சார்? இப்போ இது கலைஞருக்கு தெரியாதாம்மா? கட்டி காத்த அன்னைக்கு கட்டாயம் 60 ஆண்டுகள் கட்டி காத்த ஒரு கலைஞர் இல்லைன்னா திமுக அழிஞ்சு போயிருக்கும். நெடுஞ்செழியெல்லாம் வந்திருந்தாலும் வச்சுங்க காணாமல் போயிருக்கோம். காங்கிரஸ் மிதிச்சிடும். நெடுஞ்செழியனும் மதியனும் சத்யவனும் புத்து வந்தாலும் கலைஞர் என்ற ஆளுமை வந்ததுனால தான் அவர் தூக்கி நிறுத்தி வச்சார். அது நீ கலைஞரை வெறுக்கிறவங்க கூட சொல்லுவோம், தீவிரமான திமுக விரோதி கூட சொல்லுவோம் கலைஞர் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வராது, கட்சி எதிர்கட்சியாக அப்படியே காப்பாற்றி வச்சுப்பார். அந்த காலம் போச்சுங்க. ஓகே, இப்போ அந்த ஆளுமைகள்லாம் போயாச்சு, ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர்லாம் போயாச்சு. ஆகவே கலைஞர் தப்பு பண்ணுவாரா? பண்ணியிருக்க மாட்டார். ஓகே, நம்ம அந்த பாதையில் போகிற தப்பு இல்லைன்னு ஸ்டாலின் போனார்னா ஒரு காமன் மினிமம் அஜெண்டா போட்டு மைனாரிட்டிக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது, மைனாரிட்டிகள் இப்போ வக்ஃப் போர்டெல்லாம் வந்து சில ஸ்டேட்டில் அட்மினிஸ்ட்ரேட் தமிழ்நாட்டில் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டும் ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது மைனாரிட்டியை வந்து விஜய் இழுக்கிறதுக்கு நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபுல் மைனாரிட்டியும் விஜய் பக்கம் போயிடும் போல இருக்கு. அப்போது திமுக நற்கதியில் போட்டு விட்டுருமே. ஸோ ஏதாவது ஒரு பிடிக்கிறது ஒரு தூண் வேணாமா? அதுக்கு ஓகே, ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா? அந்த ஹோல்டு தான் பிஜேபி அப்படின்னு நான் ஒன்று. ஓகே. 2 சைடும் வந்து விருப்பப்படுறாங்க, திமுகலையும் விருப்பப்படுறாங்க, அதே போல் பாஜகவும் விருப்பப்படுறாங்க திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு. கண்டிப்பாக பாஜக என்னன்னா எதிரியோ பகைவனோ ஃப்ரெண்டோ என்ன எனக்கு ஒன்றுக்கு 400 சீட் ஒரே இலக்கு 400 2029 400 அவ்வளோதான். அதுக்கு மீதி என்ன அதான் டெல்லி வச்சு சொன்னார் கம்யூனிஸ்ட் வந்தால் கூட எடுத்துப்பாங்க போல அந்த டெஸ்பரேட் ஆகிட்டாங்க பிஜேபி. எவனே வந்து 400 வந்தால் போதும் எனக்குன்றாங்க. காங்கிரஸ் தவிர எல்லோரும் கூட்டணி வைப்பாங்க போல இருக்கு. வேடிக்கை சொன்னார். ஓகே, நான் என்ன சொல்கிறேன், அவங்க இலக்கம் ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கு, புரியுது சார். ஆனாலும் அந்த மாதிரி ஒரு விகரஸாக காங்கிரஸ் இல்லைங்கிறது ஒத்துக்கணும். எஸ், ஆட்சியை பிடிப்போங்க எண்ணத்தை இல்லாமல் சுற்றி நிற்கிறாங்க. ஆனாலும் இது சமீபத்தில் இந்தியா பிளாக் கூட்டம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதில் கூட வந்து திமுக விட்டுறக்கூடாதுங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கும் இருக்க போல இருக்கே சார். எதிர்த்து போஸ்டர்லாம் விட்டுருக்காங்க. திமுக தான் யார் ஒட்டினாங்கன்னு தெரியல. உதயநிதி அது அந்த ஃபோட்டோவில் உதயநிதி ஃபோட்டோ மட்டும் கூட உதயநிதி ஃபோட்டோ இருக்குது, அகிலேஷ் ஃபோட்டோ இருந்துச்சு, மம்தா ஃபோட்டோ இருந்துச்சு, எல்லாரும் ஃபோட்டோவும் இருந்துச்சு. யார் ஒட்டினாங்கன்னே தெரியல. இந்தியா கூட்டணிக்கு யார் தலைவர்? இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் ஹெட்டு. எப்படி டிஎம்கே போகும்? இல்லை சார், அந்த இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் திமுக தானே இருந்தாங்க. தமிழ்நாட்டில் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களே, துரோகியோட பக்கத்தில் உட்காந்து ஏங்க பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் பிளாக்கோடு உட்காரக்கூடாதுன்னு கனிமொழி லெட்டர் கொடுத்த அப்புறம் அன்றைக்கே நான் சொன்னேன் உங்ககிட்ட யார்கிட்டையோ இந்தி கூட்டணியில் திமுக கிடையாதுன்னு சொன்னேன். அது நேச்சுரல். நான் ஒன்றும் பெரிய ஜோசிக்காரன் இல்லை. எப்போ லெட்டர் கொடுத்தாங்களோ பக்கத்தில் உட்கார விருப்பம் இல்லை. அப்போ இந்தி கூட்டணி மட்டும் உட்காராங்க, பார்லிமெண்ட்டில் உட்கார மாட்டானா? எப்படி வேடிக்கை இல்லை. ஸோ பிளவு என்பது காங்கிரஸுக்கும் திமுக இடையே நிரந்தர பிளவு. அது இனிமேல் irreparable லாஸ். அது இனிமேல் ஒட்ட வைக்க முடியாத லாஸ். அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஸ்டாலின் வந்து துரோகத்தை மறக்கக்கூடியவரில் இவன் துரோகம் இல்லைன்றா அவங்க பஞ்சாயத்து பண்ணிக்கிறான். அது நம்ம உள்ளே போனோம். ஆனால் இந்தி கூட்டணியில் திமுக போகாத காரணமே என்டிஏ நோக்கி அவங்க நகர்வு ஆரம்பித்தாச்சு. ஓகே, ரிவர்ஸில் போகிறோம், திருப்பி பேக் அடிச்சுட்டு போகிறோம். இப்போ பேக் அடிச்சுட்டு இப்போ திருப்பி என்டிஏ பக்கம் போகிறது. என்டிஏவில் திமுக சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஓகே, ஏன்னா சந்திரபாபு நாயுடு கீனாக இருக்கார்.
இது யாருன்னா 2-3 பேர் இதில் இன்வால்வ் ஆகிறதா யார் கேள்விப்பட்டோம். யார் சார்? சந்திரபாபு நாயுடு, கனிமொழி, அப்புறம் வந்து ஃபட்னாவிஸ், இவங்கெல்லாம் அதில் ஓரளவுக்கு இன்வால்வ் ஆகிறதா கேள்விப்படுறோம். டெல்லியில் இருக்க சில தமிழ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தா கூட, அதுவும் சொல்கிறேன், எதிர்ப்பு தெரிவித்தா கூட மோடி அமித்ஷா க்ளீனாக இருக்காங்களாம். எங்களுக்கு ஒழுங்கு 400 சீட்டு, தமிழ்நாட்டில் இந்த வாட்டி 0 சீட்லாம் வர முடியாது. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் அண்ணாமலை தனியாக அனுப்பியது பாஜக தலைமை என்று சொல்கிறாங்க. அண்ணாமலை தனியாக அனுப்பிச்சா அவங்களால எத்தனை எம்பி சார் ஜெயிக்க முடியும்? அதுவும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை 5-10 எம்பி ஜெயிக்கிறாரா? காங்கிரஸ் ஆதரிக்க போகிறாரு. நான் எல்லாமே அசம்ஷன் தான். ஒரு கால் அண்ணாமலை அவர் ஆதரவாளரோடு தனியாக பார்லிமெண்ட் தேர்தலில் போட்டி போட்டு, ஒரு கால் அவர் மாபெரும் வெற்றி சூடி, ஒரு கால் 10 சீட்டு வந்தார்னா அந்த 10 மோடி தான் ஆதரிக்கும். பாஜக திமுக கூட்டணி தனியாக போட்டி போடும். அதை எதிர்த்து அண்ணாமலை கூட்டணி தனியாக போட்டி போடும். பாஜக திமுக கூட்டணியில் 20 சீட்டு வந்து அண்ணாமலைக்கு 10 வந்தால், பாஜகவுக்கு 30 வந்தால் ஏன் வேண்டான்னு சொல்லுது? அப்புறம் மறைச்சு பண்ணிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் மோடி அமித்ஷாவை அண்ணாமலை திட்டுவாரான்னா, அண்ணாமலை யாரையுமே திட்ட மாட்டார். இவங்க தான் தமிழத்தை காய்ச்சி மூச்சு கத்துறாங்களே. அண்ணாமலை எந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாராம், யாரா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் விட்டீங்க தொலைச்சிருவேன்ட்டாராம். நம்ம மக்களை கவனிக்கணும் தவிர கட்சியை கவனிக்கிற வேலையில் தயவுசெய்து திட்டி பேசாதீங்க, என்ன வேணால் சொல்லிட்டு வர, மக்கள் பார்த்துப்பாங்கன்றான். தட்ஸ் அ லீடர். ஹி ஹஸ் காட் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஏன்னா அவருக்கே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு பாஜக வேகாதுன்னு. அவருக்கு மட்டும் இல்லை, மத்திய பாஜகவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, தெரிஞ்சு போய் தான் அண்ணாமலை நீங்கள் உள்ளே இருக்க வேணா, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க, ஆனால் சும்மா கண்ணாமூச்சி மாதிரி சண்டை போடுற மாதிரி வெளியே போய் மங்காத்த வெளில போயிடுங்க. போயிட்டு நீங்கள் தனியாக கட்சி ஆரம்பித்து இயக்க ஆரம்பித்து அப்படி ஒரு மோடி ஆல்சோ வாண்ட் சாஃப்ட் இந்துத்துவா அவுட் சைட் பிஜேபி. ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துத்துவா வேகாதுன்னு அவர் கண்டுபிடிக்க 15 வருஷம் ஆச்சு. இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம முதல்ல சொல்லிட்டோம், இந்துத்துவா வேகாது தமிழ்நாட்டிலேருந்து. திராவிட பூமி இது என்ன தான் நம்ம வேணா வாரியார் மண்ணா கூட பெரியார் மண்ணுமாங்க, அது டிபேட் போயிருக்கு. ஸோ என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட் இந்துத்துவா இல்லை இந்துத்துவா இல்லாத ஒரு கட்சி விஜய் மாதிரி வந்ததுன்னா அடிச்சும் போயிடலாமே என்று. ஆனால் அண்ணாமலையோட இயக்கத்தில் எல்லா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்த்துக்கொள்ளப்படுவார்கள். அது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில் கொஞ்சம் விலகி இருக்குமானா விலகி இருக்கும். ஆனால் ப்ரோ நேஷ்னல் தேசிய சிந்தனை இருக்கும், மாநில வளர்ச்சியும் இருக்கும். இப்போ பாஜக மாநில அமைப்புக்கு மாநில வளர்ச்சி கிடையாது. டெல்லின்னு சொல்லுவார், அப்படி தான் கேட்கணும், போஸ்ட்மேன் இங்கே இருக்கிற தலைவர்கள்லாம். ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை, தனி இயக்கம்னா அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அப்துல் கலாம் ரோல் மாடலாக வச்சுக்கலாம், விவேகானந்தர் ரோல் மாடலாக வச்சுக்கலாம், நேதாஜி ரோல் மாடலாக வச்சுக்கலாம். இங்கே அப்படி இல்லை, நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்க முடியாது. ஏன்னா முரளி மனோகர் ஜோஷி, வாஜ்பாய், அத்வானி, டாக்டர் ஹெக்டேவர் அவங்கள வச்சுக்க முடியும், நீங்கள் மாற்ற முடியாது. அவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாருன்னே தெரியாது. ஹெக்டேவர்லாம் பெரிய தலைவர், கோல்வால்கர்லாம், ஆனால் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. இல்லாதவர், நம்மளாம் படித்ததுனால தெரியும். ஆனால் சுப்பிரமணிய பாரதியோ விவேகானந்தரோ அப்துல் கலாமோ தெரியாத இந்தியாவில் இல்லை, வெளிநாட்டில் கூட யாரும் முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போய் அவர் வந்து ஆக்சுவலாக அண்ணாமலை சப்போர்ட்டிங் மோடி அமித்ஷா பிஜேபி ஃப்ரம் அவுட் சைட், வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு ஐ மேபி ராங், எனக்கு தெரியாது. பட் என்னோட அனுமானம், என்னோட கருத்து தரவுகள்லாம் வந்து மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அண்ணாமலைக்கு பெரிய அளவு ஒன்றும் கிளாஷ் இருக்காது. சும்மா அப்படி கொஞ்சம் தமாஷ் பண்ணிப்பாங்க, வேடிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் விசிகால இருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ திமுகவுக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு, பனையூர் பாபு ஜாயின் பண்ணியிருக்காரு. அது மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்து திமுகவுக்கு போவதற்கு தயாராக இருக்காங்கன்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. யாரையும் சேர்த்துக்காதீங்கன்னு வந்து திமுக கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காராமே திரும்ப, அது உண்மையாது? விஜய்கிட்ட முதல்ல ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. எதுக்கு விஜய் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம்? ஆதவர்ஜனாட்ட வந்து 2 எம்எல்ஏ வரத்துக்கு ரெடியாக, ஒரு 2 எம்எல்ஏ 2 தலைவர்கள் வரத்துக்கு காத்துட்டு இருக்காங்க. எங்க விசிகால தலைவர் எம்எல்ஏ இல்லை, தப்பா சொல்றேன், எம்எல்ஏ இல்லை, 2 தலைவர் வரத்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. அப்ளிகேஷன் போட்டாங்க விசிகாலேருந்து தாவேக்காக்கு. ஆதவர்ஜனா வழியாக விஜய் காதுக்கு போச்சான். ஆதவர்ஜனா சொன்னாலும் வேணாண்ணே, திருமாவை பயிற்சிக்க வேண்டாம், ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாருங்க, ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாருங்க, எடுத்துக்க வேண்டாம்னா விஜய் சொன்னா சரி பார்த்துக்கலாம், அப்புறம் அந்த 2 பேர் சொல்கிறேன். அப்புறம் அந்த 2 பேரை வந்து திமுகவில் அப்ளிகேஷன் போட்டாங்க. திமுகவில் எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பாபுவோடு எடுத்துக்கிறதா இருந்தாங்க. திரும்ப போய் ஸ்டாலினை பார்த்து எங்கள் கட்சியை நான் ஒழிக்கிறீங்களா? அவங்க கேட்டால் எங்கள் கட்சியை ஒழிச்சிங்களே, உங்கள் கட்சியை நான் என்ன ஒழிக்கிறேன், வரேன் சேர்றேன் அவ்வளோதானே. இல்லை பாபுலாம் சேர்ந்து ரைட்டு, ஆளூர் ஷானவாஸ், பாலாஜி, அப்புறம் இவங்கெல்லாம் இல்லை எம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களே கேட்டான். சொன்னால் நாங்கள் யாரையும் கூப்பிடல தம்பி, அவங்க வர எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு. தயவுசெய்து எனக்கு காப்பாற்று. பாலாஜி போவார்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது சார். பாலாஜி மட்டும் இல்லை, ரவிக்குமாரும் போகிறதா கேள்வி. ரவிக்குமாரா சார்? அவர் எம்பியா இருக்காரு சார். எம்பியா இருக்கார் சார். அவர் போகிறதுனால இன்னும் 50% போனால் கட்சி தாவல் தடுப்பில் வராது. திமுகவுக்கு இன்னும் ஒரு பலத்தை கூடும். 60 மாவட்ட செயலராக போகிறாங்க, ஒரு எம்பி கூட வந்தால் மட்டுமே. ரவிக்குமார் பிஜேபியில் போகிறது நடக்காத காரியம்.
தாவேக்கால போகிறது நடக்காத காரியம். திமுகவில் போகிறதுக்கு அது ஆல்மோஸ்ட் வெங்கடேசன் அவங்களும் திமுக மாதிரி தான் இருக்காங்க, தப்பில்லை. ஐடியாலஜி, திராவிட ஐடியாலஜி தான் இருக்காங்க. ஸோ ரவிக்குமார் சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், சிந்தனையாளர், வெரி நாலேஜபிள் பர்சன், ரைட் மேன் இன் த ராங் பிளேஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவர் போய் திமுக சைன் பண்ணுறது ஒன்றும் கட்சி தாவல் சட்டைக்கு போகிறது ஒரு எம்பி கூட வந்த மாதிரி ஆச்சு. அது இல்லாமல் நீங்கள் முதுகில் குத்தும்போது நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்க்கணுமா, சாக்லேட் சாப்பிடணுமா, லாலிபாப் சாப்பிடணுமா, ஸ்டாலின் கேட்கறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா அவரு காங்கிரஸ் எப்போ உடைக்கலாம்னு பார்த்துட்டு இருக்காரு செல்லு பிறந்தையை வச்சு. வீசுக்கு எப்போ அவர் மெயின் டார்கெட் காங்கிரஸையும் உடைக்க பார்க்குறாங்களா? உடைக்க பார்க்குறாங்க. செல்லு பிறந்தையில ஒரு குரூப் வரப்போது இல்லை, அது பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா செல்லு பிறந்தைக்கு ஆளை போட்டாங்கன்னா அவர் வரமாட்டார். மாணிக்கம் தாக்கர் போட்டாலும் வெளில வந்துடும். ஏன்னா மாணிக்கம் தாக்கர் கீழே செல்லு பிறந்தையில் வேலை செய்ய முடியாது. இப்போது தமிழ்நாடு பாஜகவும் தமிழ்நாடு காங்கிரஸும் தலையில்லாமல் இருக்குது. 2 கட்சியுமே தலையில்லாமல் இருக்குது. 2 கட்சி தேர்தல் முடிஞ்சு ஆச்சு. இருக்காரே சார், நயினார் ராஜினாமா கொடுத்துட்டாருங்க. அவரு ஜென்டில்மேன், தோட்ட உடனே ராஜினாமா கொடுத்துட்டாரு. நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் என்ன பண்ணுவார்? அவர் இன்டீரியர் பிரசிடென்ட், இங்கே காங்கிரஸ் இன்டீரியர் பிரசிடென்ட்டு. எப்போ எத்தனை நாளைக்கு இன்டீரியர் முடிஞ்சு எப்போ எக்ஸ்டீரியர் வரப்போதோ. தேசிய கட்சியில் இருந்தால் ஒரு பெரிய குடைச்சல் அண்ணாமலை புரிஞ்சது இந்த பாயிண்ட்டு தான். ஓகே, அண்ணாமலை புரிந்து கொண்ட ஒரு பாடம் இந்த 4 ஆண்டுகளில் என்ன பாடம்னா, தேசிய கட்சியில் இருந்தால் வேலைக்காவது, நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது. அவங்க சொல்கிறபடி கடிவாளம் போடுவாங்க, அப்படி பேசி இப்படி பேசும்பாங்க, மைக்கு பிடிக்காத மைக்கு உன்னை விட்டு தூண்டி விட்டு பேச வைப்பாங்க, உனக்கு எதாவது திருப்பி விடுவாங்க. சுதந்திரம் கிடையாது. காங்கிரஸ் சரி, பாஜகவும் சரி. திமுக அதிமுகவோட சுப்ரீம் பவர் செல்வ பெருந்தகைக்கும் நயினாருக்கு இருக்குன்னு நினச்சிருக்கா நீங்கள்? இல்லை, அதான் கண்ட்ரோல். டெல்லி கண்ட்ரோல், லகான் அங்கே இருக்குது. ஓடுனா ஒன்று நில்ல நிற்கணும். அந்த மாதிரி வேலைக்கு அண்ணாமலைக்கு ஆகாது வெளில வந்துடும். சார், இன்டரிம் பிரசிடென்ட்டை வச்சுக்கிட்டே எத்தனை நாளைக்கு சார் கட்சி ஓட்ட போகிறாங்க? என்ன பண்ணுறதா பிளானில் இருக்காங்க? தமிழக பாஜகவுக்கு பெரிய சோதனை காலமான சோதனை காலம் தான். தேர்தல் முடிவுகள் விடுங்க, அது தேர்தல் முடிவுகள் வெற்றி வரும் போகும். 3 MP இருந்தாங்க, பொன்னார் மந்திரி ஆனார், எல்லாம் இருந்தது வாஸ்தவம். ஆனால் இப்போ என்னென்னா பெருமளவு தலைவர்கள் போலேங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் கருணாகராஜன் போயிட்டார், அப்புறம் யாரோ இன்னும் 2-3 லேடி எம்ப்ளாயிஸ் போயிட்டாங்க, லேடி தலைவர்கள் போயிருக்காங்க. ஆனால் பெரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் போல் தொண்டர்கள் நிறையா பேர் போட்டதாக கேள்விப்பட்டோம். 15 லட்சம் வரைக்கும் மெம்பர்ஷிப் போட்டதாக கேள்விப்பட்டோம். டெல்லிகிட்ட போய் கேட்டார், நான் என்ன பண்ணலாம் கேட்டாராம். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், யாரையும் திட்டி பேசாதீங்க, ஒன்றும் பண்ணாதீங்க, கட்சியை வளர்க்க பாருங்கள், பூத்தில் உள்ள போய் பாருங்கள், நீங்கள் ஆக்கப்பூர்வமான வழிகள் ஈடுபட பாருங்கள், அனாவசியமாக மைக்கு பிடிச்சி மேடையில் பேச வேணாம்னு சொல்லி கூட தமிழே பேசியிருக்காங்க. அது அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, திருத்தவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்க பியாண்ட் ரிடம்ஷன் ஒரு பழமொழி உண்டு. அந்த மாதிரி நயினாரே சொன்னாங்களே, ஏமா அனாவசியமாக பேசுகிறீங்கன்னு கேட்டாங்க. நயினார் இஸ் சாஃப்ட் ஜென்டில்மேன். நயினார் அண்ணாமலைக்கு நயினாருக்கு சண்டை வருமானு கேட்டிங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பே இல்லையா. நயினார் சண்டைக்கார கோழி இல்லை, அவர் ஜென்டில்மேன். அவர் பேசுகிறத சாஃப்டாக தான் பேசுகிறார். இன்றைக்கி அவர் இஸ் நைஸ் மேன். அவர் கட்சி தலைவர். அவர் என்ன வேலை ஒருத்தர் ஒரு இலக்கு உண்டு. அண்ணாமலை இலக்கு நயினார் பயன்படுத்தணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் வழியில் இருப்போம், இவர் வழியில் இருப்பார். ஸோ அண்ணாமலைக்கு நயினாருக்கு சண்டை வருமானம் வராது. 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் அண்ணாமலைக்கு சண்டை வருமானம் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ தமிழிசை பண்ணலாம் சீண்டி பார்ப்பாங்க, அது உண்டு. சக்கரவர்த்தி போன்ற SR சேகர் பண்ணுறவங்களாம் டீசெண்டாக போயிடுவாங்க, பதில் சொல்லமான அவர் பாட்டு பண்ண வேலையை பார்த்துட்டு போகலான்னு தான் போகிறாங்க. ஆனால் சில பேர் இன்டைரக்டாக திட்டுறா, KT ராகவன் மாதிரிலாம் இன்டைரக்டாக போடுவாங்க இப்போ ஃபேஸ்புக் போஸ்டெல்லாம். அது இதெல்லாம் தமாஷா. இது ஒன்று அவரால் பாதிக்கப்பட்டவர்னு கருதுறவங்களாம் அவர் திட்டுவாங்க, அது தப்பு கிடையாது. அவரால் மனக்குறைய சொல்கிறாங்க, அது பெருசாக எடுத்துகிட்டு போக வேணாம். ஆனால் மத்திய பாஜக என்ன சொல்லுது, தமிழ்நாடு பாஜக வளர்க்குறதுக்கான வழிமுறைகளை பாருங்கள், டோன்ட் வேஸ்ட் டைம். இருக்கிற கொஞ்ச நாட்கள் தான், அடுத்த பார்லிமெண்ட்டில் வரப்போகிறது. முஸ்லீம்களை ஆரம்பிங்க, வேலையை ஆரம்பிங்க, கொஞ்சம் உஷாராக இருங்க, கூட்டணி கட்சியெல்லாம் பற்றி பேசாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், கட்சி வளர்க்குறதுக்கு பாடுபாடுங்க, அட்வைஸ் கொடுத்தா கேள்விப்படும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க, பல்வேறு ஸ்கூப்புகளை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக திமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே போல் அண்ணாமலை கட்சியை மோடி அமித்ஷா ஆசீர்வாதம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கான பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. அது காலம்தான் நமக்கு பதில் சொல்லும். பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக உடச்சி பேசுகிறீங்க சார். நேரில் பேசி நமக்கு நன்றி சுவாமி சார்.